லவ் நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சோர்ஸ் மூலியமா படத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலான்ற மாதிரி ஒரு சின்ன தகவல் சொல்லியிருக்காங்க. அதை ஷேர் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஆனால் என்ன கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன் பர்சனல் இஷ்யூனால. ஸோ வெயிட் பண்ண வச்சதுக்காக சாரி. ஸோ நம்ம வீடியோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் பாருங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும். ஏன்னா சோசியல் மீடியாவை திறந்தாவே ஒரு பக்கம் புலம்புன்னு புலம்புறாங்க, ஒரு பக்கம் கண்டென்ட் ஜெயிக்கும்னு நம்புறாங்க. ஏன்னா படம் சென்சார் ஆயிருக்கு, யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, அதெல்லாம் போகல. படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருக்கு. அக்யூரேட்டா சொல்லணும்னா 2 hours 59 minutes 39 seconds படத்தினுடைய டியூரேஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம்னா 1 hour 34 minutes இருக்கு. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம்னா 1 hour 24 minutes இருக்கு. ஸோ இதை பார்த்த எல்லாருமே இல்லை கொஞ்சம் பயப்படுறாங்க. இவ்வளோ டியூரேஷன்னா ஐயோ கண்டிப்பாக மிக்சட் ரிவ்யூஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி என்ன படனாவே மிக்சட் ரிவ்யூஸ் இருந்துட்டு தான் இருக்கும். பிடிச்சாலும் சில பேர் பிடிக்கலன்னு சொல்ல தான் போகிறான். ஸோ அதெல்லாம் கண்டுக்கூடாது. பர்சனலி நமக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விஜயனா படமே திருப்பாச்சி சிவகாசின்னு 3 hours பக்கம் உள்ள மூவி தான் அது எல்லாமே. ஆனால் இப்போவும் சலிக்காமல் நம்ம பார்க்கக்கூடிய படம்னா அந்த படங்கள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டென்ட் தான் பேசும். ஸோ நம்புவோம் கண்டென்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா தேவைப்படுங்க, யாருமே சும்மா அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போக முடியாது. இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விஜயனாவே ட்ரைலரில் 4 விதமாக காட்டினாங்க. அந்த 4 விதமான லுக்குக்கு ஒவ்வொரு லுக்குக்கும் ½ hour கொடுத்தா கூட 2 hours வருது. ரிமைனிங் அதர் கேரக்டர்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் நியர் 1 hours கொடுக்கலாம் இல்லையா. ஸோ படத்துக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த டூரேஷன் இருக்கு. ஸோ கண்டென்ட் ஜெயிக்கும்னு நம்புவோம். அதுதான் என்னால் இங்கே சொல்ல முடியும். இதெல்லாம் போட்டுங்க, நம்ம அண்ணன் படம் இன்னும் ஒன்று தான் இருக்குது தேட்டரில் போய் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ 3 மணி நேரம் நான் 4 மணி நேரம் கொடுத்தாலும் அண்ணனை காட்டிகிட்டே இருந்தால் தேட்டரில் உட்காந்து நான் ரசிச்சுட்டே இருப்பேன். இது என் பர்சனல் ஒப்பீனியன். கண்டென்ட் எல்லாம் நான் இனி எதிர்பார்க்கல, அண்ணனை கொண்டாடணும் திரையில் பார்த்து, அவ்வளோதான் என் ஒப்பீனியனா இப்போ வரைக்கும் இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் பார்க்க நேற்று வீக்கெண்ட் ஸ்பெஷலாக கோட் டீம்ல இருந்து எக்ஸ்க்ளூசிவான ஸ்டில்லு ஷேர் பண்ணாங்க பாருங்க. ஒவ்வொரு ஸ்டில்லும் பார்க்கும்போது அம்மாடி வேற லெவல் எதிர்பார்ப்பை படத்துக்கு கொடுத்துச்சு. அந்த ஸ்டில்ஸ் எல்லாமே பார்க்குறப்ப அண்ணெல்லாம் வேற லெவலில் இருந்தாப்புல. ஆனால் அதுலேயும் ஒரு விஷயம், ஒரு தகவல் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா இந்த ஸ்னாப் பாருங்க, மீனாட்சி அவர்களும் தளபதி அவர்களும் இருக்கிறது செம்ம க்யூட்டாக இல்லை, பார்த்தாலே செம்ம ஸ்பார்க்காக இருக்குது. ஸோ அதனாலே ஒரு சாங் ஸ்பார்க்குன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் போக ஸ்பார்க்கு ஒரு செட்டு போட்டு ஆடுற மாதிரி வருது. பட் ஆனால் இந்த ஸ்னாப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ட்ரைலரில் செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, ஒரு மாண்டேஜ் ட்ராக், இவங்களுக்குள்ள சர்ப்ரைஸ் ட்ராக் கொஞ்சம் நேரம் இருக்குமா. ஸோ நடந்து போகிற மாதிரி ஹாப்பியாக லவ் பண்ணுற காட்சிகள் எல்லாம் காட்டுற மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட். ஸோ அது இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ இதோட மீனாட்சி கேரக்டர் நேம் ஸ்ரீநிதி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ மீனாட்சி கூட இருக்க தளபதிக்கான நேம் வந்து தெரியுமா? ஏன்னா ட்ரைலரில் ஒருத்தர் நேம் தான் தெரியும், காந்தினிட்டு. ஸோ இவருடைய பேர் வந்து ஜீவன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இல்லை, விபி அவர்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு சர்ப்ரைஸான ட்ராக் இருக்குது, அது கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஸ்பெஷலான சாங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்லியிருந்தேன்ல, அதில் எல்லாமே ஸ்பெஷலுங்க. அனிருத் பாடியிருக்காரு, ஸ்ருதிகாசன் பாடியிருக்காங்க, கூடவே விவேக் எழுதியிருக்காரு. ஸோ திரிஷா அவர்கள் கேமியோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கிறதுனால அது ஒரு ஸ்பெஷல் சாங். ஸோ ஃபியூ டேஸில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி விபி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ எக்ஸைட்டட். கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி தான், ட்ரைலருக்கு அடுத்து அந்த ஒரு சாங் வரப்போகுது. இந்த மந்த் எண்டாக இருக்க போகுது. எக்ஸ்பெக்டட் யுவன் பர்த்டே ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்கன்னு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலாக நாம் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, படம் இவ்வளோ டூரேஷன் இருக்குது. ஸோ பார்த்த வரைக்கும் நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து படத்தை பார்க்கணுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வாய்ஸை விட நல்லா இருக்கும் இந்த ஒரு படம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிய ஓஃப் இல்லாமல் ஒரு கமர்ஷியல் மெட்டீரியலில் ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ள ஒரு மூவியாக அந்த ஒரு படம் இருக்கும். அப்பா மகன் சென்டிமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வாய்ஸை விட பெட்டராகவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு அதிகமாக வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதும் ஒரு வகையில் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எதிர்பார்க்காம போகும்போது நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணோம். ஆனால் நம்ம ஒரு விஷயம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு எதிர்பார்ப்போட போயிட்டு நம்ம எதிர்பார்த்தது இல்லைன்னா தான் அங்கே டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போக ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ஃபுல்ஃபில் பண்ணும் இந்த கோட். இதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டிமாண்டி காலனி 2 வந்துச்சு இல்லை. ஸோ அப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு 3 பேர்கிட்ட நான் கேட்டேன் அந்த படம் எப்படி இருக்குன்னு. எனக்கு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அந்த படத்தை போய் திரையில் பார்க்கணுன்ட்டு. தேட்டர் போகிற அளவுக்கு ஒருத்தர் இல்லை, படம் வேஸ்ட்டுன்ட்டாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி நான் போய் பார்க்கணும்னு நினச்சேன். பர்சனலி எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஸோ அவங்களுக்கு பிடிக்காம போச்சு, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த மாதிரி தான் பார்த்தவங்களுக்கு எப்படியோ நமக்கு பிடிக்கலாம் இல்லையா. ஸோ அதுதான் கோட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிக்சட் ரிவ்யூஸ் இருக்க தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது.